வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சுவையான சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பானை அடுப்பில் வச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்குங்க. எண்ணெய் போட்டு வெந்தயம் கடுகு உளுந்து போடுங்க. பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு பாருங்கள். சின்ன வெங்காயம் நான் சின்னதாக இருக்குது, அதனால் அப்படியே உரித்து முழுசாக போடுறேன். அதோட இந்த பச்சை மிளகா போடுங்க. பூண்டும் பாருங்கள், முழுசாக உரித்து வச்சுருக்கேன், போடுங்க. நல்லா வதக்குங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவு வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துங்க. 2 தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ அதோட நான் கத்தரிக்காய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வெறும் கத்தரிக்காய் மட்டும் போடுறேன். தேவையான மொச்சக்கொட்டையெல்லாம் போடலாம். இப்போ நான் வந்து சிம்பிளாக வைக்கிறேன். கருவாட்டு குழம்பு பாருங்கள், இந்த மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு பாருங்கள், கருவாடு உங்களுக்கு என்ன கருவாடு பிடிக்குமோ அதை சேர்த்துக்குங்க. நான் வந்து இந்த கருவாடு தான் முள் உள்ளது, இப்போ நல்லாயிருக்கும். கருவாடு சேர்த்து, இது வந்து கொஞ்சம் நெத்திலி மீனோட கருவாடு கொஞ்சம் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். அதை போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும். இந்த பச்சை இது ஸ்மெல் இல்லாமல் எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் வதக்குங்க கருவாடை. இந்த அளவு வதங்கிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. கொஞ்சமாக கலருக்காக சில்லி பவுடர் போட்டுங்க. வந்து அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கறிக்கு தகுந்த மாதிரி அளவு சேர்த்துக்குங்க. போட்டு எல்லாம் கொஞ்சம் வதக்குங்க எண்ணெயிலே. இப்போ வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவில் ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இது ஒரு 2-3 நிமிஷம் கொதி வரட்டும். இருங்க. வந்து பாருங்கள், கருவாடு போட்டிருக்கனால உப்பு ரொம்ப போடணும்னா பார்த்துட்டு தான் போட முடியும். கொஞ்சமாக சேர்த்துங்க. கருவாட்டில் உப்பு இருக்கும். இப்போ கொதிக்கட்டும், ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடியாச்சு. கடைசியில் மல்லித்தலை கொஞ்சம் போட்டுருங்க. போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.